நடிகர் கமல்ஹாசன் தற்போது தக் லைஃப் தக் லைஃப் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளில் பிஸியாக உள்ளார். ஜூன் 5ஆம் தேதி இந்த படம் திரைக்கு வரவுள்ள நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற இசை வெளியீட்டு விழாவில் கன்னட நடிகர் சிவராஜ்குமாரும் கலந்து கொண்டார். இந்த விழாவில் பேசும்போது கமல், நான் கர்நாடகாவில் இருந்தபோது ராஜ்குமார் குடும்பமே என் குடும்பம் போலத்தான். சிவராஜ்குமார் இன்று எனக்காக இங்கு வருவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என தெரிவித்துள்ளார். மேலும், நான் பேச்சை தொடங்கும் போதெல்லாம் உயிரே உறவே தமிழே என்றே ஆரம்பிப்பேன். ஏனெனில் கன்னட மொழி தமிழிலிருந்தே தோன்றியது. இதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் என நம்புகிறேன் என்றார். இந்த உரையால் சில கன்னட அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தன. கன்னடம் தமிழிலிருந்து உருவானது என்ற கருத்தை குற்றமிட்டனர். மேலும் கமல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் இப்படம் கர்நாடகாவில் வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த கமல், இன்று நடந்த ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கர்நாடகாவில் இருந்து என்னை விமர்சிப்பவர்களையும் நான் என் குடும்பமாகவே கருதுகிறேன். நான் சொன்னதை என் பார்வையிலிருந்து பார்த்தால் அது சரியாகத் தெரியும். உங்கள் பார்வையிலிருந்து பார்த்தால் தவறாகத் தோன்றலாம். ஆனால் அன்புக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமில்லை. தமிழிலிருந்து கன்னடம் தோன்றியது என்பது என் நிலைப்பாடு. அதற்கு மாற்று இல்லை என்றார்.